ஓம் கம் கணபதியே நமக. துலாம் ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு, உங்களுக்கான காலங்களா எப்படி மாற்றிக்க போறீங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாங்க. வரக்கூடிய கிரக நிலவரம் சரியாக இருந்தாலும் நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுங்க. வேற எதுவும் பெருசா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாத செயல்களை நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன தேவை, எது தேவைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. யார் எது சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காதீங்க. அப்படியே கேட்டாலும் அதை ஆலோசனை பண்ணுங்க. நமக்கு சரியானதா அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய முடியும். இல்லைனா அது தவறு ஏற்படும். இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இது வரைக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும், மனக்கவலை ஏற்படும். கீழ்த்தனமாக உங்களை பார்க்குற அளவுக்கு நடந்துக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் உங்களை செய்வாங்க. ஏதாவது செஞ்சு நீங்கள் வீணாக போனீங்கன்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. இவங்களை அலட்சியமாக பாருங்கள், கேவலமாக பாருங்கள், கீழ்த்தனமாக பாருங்கன்ட்டு தூண்டி விடுவாங்க. இதனால் நிறைய மனக்கவலை உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு மன சஞ்சலம், வலிக்கும். என்னடா இது, நாம் சாதாரணமாக பண்ணோம், இது இவ்வளோ பெருசாக பேசி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களே, இது என்ன வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டமாக நமக்கு அப்படின்ற மாதிரி சோதனையாக இருக்கும். பொருளாதாரன்ற பார்க்குறப்ப நிறைய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் போது வாழ்க்கையில் இன்னும் பெரிய பயம் வந்துடும். நாம் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் இழந்துட்டோமே, இப்போ என்ன பண்ண போகிறோன்ட்டு. இதுலேயே ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்கள ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகங்கள் தாங்க மொத்தமாகவே துலாம் ராசிக்கு நடக்குது. இருந்தாலும் ஒரு சிலர்கள் அவங்க தசா புத்தியும் சரியாக இருக்கும், அவங்களோட அறிவு செயல்பாடும் சரியாக செயல்படுத்துவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் தசா புத்தி சரியாகவே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாரோ சொல்கிறத கேட்குறது, இல்லை யாரோ ஆசை காமிக்கிறத அந்த ஆசைக்கு மயங்கிறது. ₹1 போடுப்பா, ₹10 எடுத்துடலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்புவீங்க. அது எப்படி எடுக்க முடியும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக அது பொய்ன்னு உங்களுக்கு அடுத்த நொடியே தெரிஞ்சிடும். நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, ₹1 போட்டால் ₹10 எடுத்துடலாமா, சரி வா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போய் போட்டுருவீங்க. அதாவது போடணும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவும் செய்யறதில்ல. எடுத்தேன் கவுத்தன்னு முதல் எடை போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறது. இதை எல்லாமே தெரியாமல் செய்தது, அறியாமல் செய்தது, இதை மாதிரி நிறைய செஞ்சிட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது. இனி அதை மாதிரி தவறுகளை செய்யாமல் இருந்தால் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. போதும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனையை சந்தித்ததுனால கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார். அதனால தான் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் பக்குவத்தை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தாங்க. யார் ஒருத்தவங்க பக்குவமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க, நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவு ஏற்படும். எதை செய்தால் எது தப்பு எது சரின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து எப்படி வெற்றி அடையலாம், எப்படி தலை நிமிர்ந்து நிற்கலாங்கிறது உங்களுக்கு யோசனை பிறந்துடும். நல்ல அறிவு செயல்படும், மனசு கட்டுப்பாடு ஏற்படும், மனக்கட்டுப்பாடு ஏற்படும். எல்லாத்தையும் செஞ்சிடலான்ற தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்காமல் இருப்பீங்க. எதை வேணாலும் செஞ்சிடலாம், இதை செய்கிறியா செஞ்சிருவேன், அதை செய்கிறியா செஞ்சிருவேன்ற மாதிரி இல்லாமல் இதை தான் என்னால் செய்ய முடியும், இதுதான் எனக்கு தகுதின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறது. எந்த கிரகமும் யாருக்கும் பெரிய தவறையோ இழப்பையோ ஏற்படுத்துறது கிடையாதுங்க. உங்களை பக்குவப்படுத்துறதுக்கும் உங்களை நியாயமாக ஆக்கிறதுக்கும் தாங்க எல்லா கிரகங்களும் செயல்படுது. ஏற்கனவே நீங்கள் பக்குவப்பட்டிருந்தாலும் நியாயமாக இருந்தாலும் கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும். இதிலே துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே அவங்க ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க, சிறப்பாகவும் இருந்திருப்பாங்க. அவங்க ஏற்கனவே பக்குவமாக இருந்ததுனால நடந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலங்களில் பக்குவமாக ஆயிடுவீங்க. இதை தான் கிரக நிலவரம் எல்லாருக்கும் சொல்கிறது. இதுதான் துலாம் ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. உங்களுக்கு நிறைய நல்லதை செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ நீங்களும் அதுக்கு ரெடி ஆகிடுங்க. எப்படி உங்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் அதை வாங்கி எப்படி நம்ம பயன்படுத்தி மேலும் முன்னேறலாம், வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதுக்காக குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காரு. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நட்பு வருங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருந்த நட்பு எல்லாம் தவறான நட்பாக இருந்தாலும் குரு பகவானால் வரக்கூடிய நட்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டுங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்களும் இப்போ தெளிவாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அரவணைத்து செல்லவும் ஒரு நட்புன்றது தேவைப்படுது.
அது இப்போ உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க வருவாங்க. அதே போல் உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உறவினர்களாக வருவாங்க. பொறாமைப்பட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பாங்க. இதனாலேயே நிறைய இடத்துல நீங்கள் வந்து வீணாக போனதுக்கு காரணம் அதுதான். அதே போல் உள்ள ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. உங்கள் கதைகளை வெளியே சொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக வெளியே சொல்லாதீங்க. அதை நீங்களே தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா அமைதியாக இருங்க, அதுவே சரியாயிடும். மற்றவங்க கிட்ட சொன்னால் அந்த ரகசியத்தை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அது பெரிய விஷயமாக தான் ஆகும். உங்களை பற்றி மற்றவங்க தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி சண்டையாக அடுத்த நிமிஷம் அது சரியாக போயிடும். நீங்கள் வெளியே வந்து அதை சொல்லும் பொழுது உங்கள் 2 பேருக்குள்ளே இன்னும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. காலத்துக்கும் அது ஒரு அவமானமாக ஆகிடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துடுங்க. நல்லவங்கன்னு யாரையும் நம்பாதீங்க. உங்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் ஓரளவுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான ஒன்று. துலாம் ராசிக்கு இது சிறந்தது. ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரையும் நம்புவாங்க. எடுத்த உடனே நம்பிடுவாங்க. எல்லாம் நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி. நல்லவங்களாகவே இருந்தாலும் நம்மக்கிட்ட வரும்பொழுது நம்ம நேரத்துக்கு வேறு மாதிரி மாறிடும். தேவையில்லாத பிரச்சனை. எதுக்கு அப்படி? உங்கள் ரகசியத்தை நீங்களே வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவை எந்த சூழ்நிலையும் பிரியாமல் இருக்கணும்னா மற்றவங்கள உள்ளே விடாதீங்க. 3வது நபர் வந்து உங்களுக்கு ஆலோசனையோ அட்வைஸோ பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலையே உங்கள் 2 பேருக்கு பிரிவுக்கான ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படுதுங்க. தொழில் நல்லா இருக்குது. பொருளாதார மாற்றம் ஏற்படும். பொருளாதார வரவும் ஏற்படும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது. பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்கள். எடுத்தங்கவுத்தன் இனி எந்த விதத்துலையும் செய்யக்கூடாது. தேவையில்லாமல் உங்கள் பேக்கெட்டில் இருக்க காசை வெளியே எடுக்காதீங்க. அதே போல் யார் வந்து கேட்டாலும் தூக்கி தூக்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்க? அதை யோசிச்சுட்டு கொடுங்க. எத்தனை வாட்டி அனுபவித்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்க கஷ்டம்னா உடனே அவங்க பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாகவே இருப்பாங்க. ஆனால் இவங்க கஷ்டத்துக்கு யாரும் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு அந்த டைம் தெரியாது. கண்ணை மறைச்சிரும். எதிரில் இருக்கவங்க கண்ணீர் விட்டவுடனே இவங்க கண்ணில் தண்ணி வந்துடும். அதனால் இவங்க வந்து இப்போனா சுதாகமாக இருக்கணுங்க. தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும். பொருளாதார வரவு இருக்கிறதுனால திருப்பி உறவுகள் வந்து உங்ககிட்ட வந்து மறுபடியும் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சமாக இருக்காருங்க. சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இதனால் கொஞ்சம் அவஸ்தையாக தான் இருக்கும். தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடன் பிறந்த பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களும் கொஞ்சம் உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வேறு ஒன்றும் வேணாம். அதுக்காக அவங்கள விட்டெல்லாம் பிரிஞ்சிட முடியாது. பிரியவும் கூடாது இல்லையா? வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவங்களாம் வரவங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் கொஞ்சம் சூழ்நிலை மாறும் பொழுது, கிரக நிலவரம் மாறும் பொழுது அவங்களே உணர்ந்து உங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த டைம் அவங்க கோபமாக வரும்பொழுது நீங்கள் நிதானமாக இருந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. உங்களை தேவையில்லாமல் வம்பிழுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் மரியாதையை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைப்பாங்க. முடிந்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக அதிலிருந்து எப்படி தப்பிச்சு வரலான்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க. புதன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிக்கு புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். இது உங்களுக்கு அறிவை நல்லபடியாக வளர்த்து விடுங்க. எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க. தெளிவை ஏற்படுத்திக்குவீங்க. எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எந்த செயல் செய்தால் வெற்றி கிடைக்கும்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிய போகிறது புதனால். புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தெளிவை கொடுத்துருவார். வருங்காலங்களில் உங்களுக்கு சிறப்பான வழி காமிக்கிறதுக்கு புதன் பகவான் ரெடி ஆகிட்டாருங்க. நீங்களும் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இது வந்து மனக்கவலையை தாங்க ஏற்படுத்தும். சந்திரனால் பெரிய பிரச்சனை எப்பயுமே வராதுங்க. இருந்தாலும் சந்திரன் மனக்கவலையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறா போலே இருக்கும். மனம் எப்படி பார்த்தாலும் மனசு வந்து ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்கும், கவலையாக இருக்கும். பழசை நினைக்க தோணும். நான் அப்படி இருந்தனே, இன்னைக்கு இப்படி இருக்கனேன்னு கஷ்டப்பட தோணும். நமக்கு எதிர்காலம் இருக்கிறத கண்ணுக்கு கொண்டுட்டு வராது. அதனால் அதை மாதிரிலாம் சிந்தனைக்குள்ளே போகக்கூடாது. வெளியே நின்றுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த சந்திரனால் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். தைரியமாக இருங்க. மனோதைரியம் தாங்க வாழ்க்கையில் சிறப்பான மருந்து. எந்த இது இருந்தாலும் மனசு தைரியம் இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. மனசு தைரியம் மட்டும் இருந்தால் கையில் எதுவுமே இல்லைனாலும் 2 கையை வச்சுக்கிட்டே நம்ம சம்பாதிச்சிட முடியும், வாழ்ந்துட முடியும். அந்த தைரியம் தாங்க ஒருத்தவங்களையும் மனுஷங்களை வாழ வச்சிட்டு இருக்கு. ஒருத்தவங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களோட பின்னாடி இருக்க வரலாறை யோசித்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க, எந்த இடத்துல எப்படியெல்லாம் அவமானத்தை சந்தித்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
அவங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பின்னாடி அவங்க வந்த பாதையை அவங்க திரும்பி பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. தூங்கி இருக்க மாட்டாங்க. நல்ல வீடு இருந்திருக்காது. சொந்தக்காரங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அத்தனை பேரும் உறவுகளாக இருப்பாங்க. ஒரு ஊரே சொந்தமாக இருக்கும். மனோ தைரியத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. வாழ்க்கையில் கஷ்டன்றது ஒரு நாள் வந்து தான் போகும், போயிடும். ஆனால் நம்ம நிச்சயமாக நிமிர்ந்து நிற்போன்ற எண்ணம் மட்டும் வேணுங்க. அதுதான் நாம் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லக்கூடிய ஒன்று. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் பின்னாடி நல்லா இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு நாமெல்லாம் தகுதியாக இருக்கணும்னா இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்தக்கூடிய அத்தனையும் வெற்றியாக ஆகணுங்க. அதனால் சந்திரன் இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு மனசை போட்டு கவலைப்படுத்திக்காதீங்க. எதுவும் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ஒரு நாள், அதாவது மாதத்தில் 2 நாள் வரும். வளர்பிறை சந்திராஷ்டமம், தேய்பிறை சந்திராஷ்டமம். அந்த அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போதுங்க. ஏன்னா தேவையில்லாமல் அன்றைக்கி தான் வம்பு வழக்கு உங்களை தேடி வரும். நீங்கள் சாதாரணமாக எது பேசினாலும் அது பெரிய பிரச்சனையாக அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால் அன்னைக்கு மட்டும் மௌனமாக இருந்துருங்க, சாதாரணமாக இருங்க. உங்களால் ஏதாவது பேச முடியாத உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட சொல்லி சமாதானமாக சொல்லிடுங்க. இப்படி நீங்கள் அந்த நாட்களை கடத்திட்டாலே போதுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டாகுதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க. நல்லது நடக்குங்க. செவ்வாய் உங்களுக்கு பூமிக்காரகன். நிறைய பேர் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது சரிப்பட்டு வருமா வராதான்னு சிந்திச்சிட்டே இருப்பீங்க. இப்போ ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடமா இருந்தால் நிச்சயமாக வாங்கிக்கோங்க. இல்லையா கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. எது ஒன்றையும் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக செய்யுங்க. இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு நல்ல இடம் கிடைக்குங்க. கிடைக்காதது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் இதுதான் பெருசு, இதுதான் பெஸ்ட்டுன்றதுனால தான் நிறைய இடத்துல நம்ம சிக்கிக்கிறோம். உலகத்தில் நம்மளை தவிர எதுவுமே பெஸ்ட்டு இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டு. எல்லாரும் உணரணுன்னா அப்படி தான், நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தா மற்றது எதுவுமே பெஸ்ட்டாக தெரியாது. அப்போ பிரச்சனையில் போய் நம்ம சிக்க மாட்டோம். உங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்களா பாருங்கள். அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா, அங்கே போனால் நல்லா இருப்பீங்களா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இடம் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, நிலம் எதுவாக இருந்தாலும் அதற்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அது நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கார், கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கார். இது இந்த 2ஆம் கட்ட நிலைமையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். உங்களுக்கு இது எப்படின்னா எல்லா பொருளாதார வரவும் ஏற்படுத்துவார், உங்களுக்கு சரியான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. என்ன ஒன்று, உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். உடலில் ஏதோ ஒரு சோர்வு இருக்கா மாதிரி இருக்கும், உடம்பு வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு தேவையில்லாமல் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்புல ஏதோ பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சனி பகவான் சொல்லுவார். அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்லா இருக்குது, நேர காலம் எல்லாம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருப்பீங்க, கவலை இல்லாமல் இருக்கலாம். தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. சின்னதாக பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். பெரிய பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுக்கு சனி பகவானால் கொடுக்க முடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. ராகு கேது உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ராகு கேது நல்லா இருந்தாலே, ராகு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது மன வலிமை ஏற்படும், மனசளவில் தைரியம் கிடைக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருந்திருக்கும். இவ்வளோ நாள் என்ன பண்ண போகிறோம், நம்ம எது செய்ய போகிறோம், எங்கேயா சிக்கிக்குவோமோ மாட்டிக்குவோமோ, அவமானப்படுத்திடுவாங்களோ, கடன்காரன் வந்தால் என்ன பதில் சொல்கிறது, தலைக்கு மேலே கடன் இருக்கேன்னு எப்படி புலம்பிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தைரியம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. ராகு ஒரு நல்ல இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார், அதே போல் பொருளாதாரத்தையும் கொடுப்பார். ராகு தசையில் நிறைய பேர் பெரிய பணக்காரங்களாம் ஆயிருக்காங்க. அதனால் பொருளாதாரத்தையும் கொடுப்பார், உங்களுக்கு தைரியத்தையும் கொடுப்பார். சரியாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கேதுவும் நல்ல இடத்துல இருக்கிறது, பகை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நிறைய பேர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி இருந்தாலும் இப்போ அவங்களும் தன்னால் விலகிடுவாங்க. புதுசாக பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போல்லாம் எதுக்கு பிரச்சனைனே தெரியாது, என்னடா இது எங்கே போனாலும் தலைவலியாக இருக்கேன்ற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே விலகிடுவாங்க. நிறைய கெட்டது எல்லாம் உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணது கூட சரியாயிடும். அதே போல் தவறான வழிக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஏன்னா பிரச்சனை அதிகம்னும் பொழுது ஏதோ சின்ன சின்னதாக செஞ்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கூட இப்போ உங்களை விட்டு விலகிடுங்க. ராகுக்கு இது சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இது எல்லாமே சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார். இப்போ சரியான கிரகங்கள் நிறைய இருந்தாலும், சின்ன சின்ன நல்ல கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணுறது உங்கள் கையில் தாங்க இருக்குது.
சூரியனும் சந்திரனும் தவிர மீதி அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கினீங்கன்னா இந்த சூரியனாலையும் சந்திரனாலையும் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாமல் போயிடுங்க. ஏன்னா குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், செவ்வாய் நல்லா இருக்குது, சனி பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலனை தராரு, ராகு கேதுவும் அம்சமாக இருக்குதுங்க. இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரியனாலேயோ சந்திரனாலேயோ பெரிய பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. அப்படின்னா நீங்கள் செயல்பாடை மட்டும் தெளிவாக செயல்படுத்துங்க, நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பீங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த சூழ்நிலை உங்களுக்கான சூழ்நிலையை மாற்றிக்கோங்க, ஆர்வத்தை ஏற்படுத்திக்கோங்க, சோம்பேறித்தனத்தை விட்டு விலகுங்க. மனசு கவலை ஏற்படும் போதெல்லாம் உடலில் சோம்பேறித்தனம் நிச்சயமாக வரதான் செய்யும். அதனால் மனக்கவலையை விட்டு உதறிடுங்க. முன்னேற்றத்திற்கான பாதையை பாருங்கள், நிறைய மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குதுங்க. கிரகமும் நல்லா இருக்குது. உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. சூழ்நிலை சரியான அமைப்பில் ஏற்படுத்துதுங்க. வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது. இறைவன் உங்களுக்கு அனைத்தையும் தருவாருங்க. இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார். அதனால தான் எல்லா கிரகமும் சரியான இடத்துல இருக்குது. நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க.